வந்து நான் ஒரு சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் வந்து சூடேறின பிறகு இதில் வந்து 200 கிராம் கருணக்கிழங்கு எடுத்து இந்த தோலெல்லாம் சீவிட்டு வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை பொரிச்செடுக்கணும். இப்போ 3 நிமிஷமாக பொரிஞ்சோன்றிருக்கு. எண்ணெய் நல்லா பொரியணும். 10 நிமிஷமாக பொரிஞ்சோன்றிருக்கு. பட் எண்ணெய் வந்து பொரியணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ நான் சரியாக வந்து 15 நிமிஷம் நான் இதில் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிருக்கிறேன். இது இந்த அப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நீங்கள் இப்படி கரண்டியால் இப்படி தட்டி பார்த்தீங்களா, இல்லாட்டிக்கு எடுத்துட்டு இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா சரண்டு சத்தம் கேட்கும். இந்த ஸோ இப்படி சரண்டு இப்படி நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் வந்து இதை நான் இறக்கி எடுக்கிறேன். இந்த இப்படி பொரியணும். சுந்தாருக்கு இதை நான் இப்படி பொரிச்சிருக்கிறேன். இதை வந்து பரப்பி விடுங்க பேப்பர் டவலில், இந்த எண்ணெயை வந்து இழுத்துருக்கிறதுக்கு. இப்போ அதே எண்ணெயில் வந்து கருணக்கிழங்கு பொரிச்ச எண்ணெயில் வந்து இதில் வந்து வெங்காயம் இருக்குது. நான் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து போட்டு பொரிச்செடுப்போம். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 உள்ளிப்பல். இப்போ இதையும் போட்டு பொரிச்செடுப்போம் வெங்காயத்தோட. இப்போ 5 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல, இப்படி வரைக்கும் இதை இறக்கிடுங்க. கருணக்கிழங்கோடையே இதை இறக்கி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் இதில் இறக்கி வச்சிருக்கேன். இந்த கருணக்கிழங்கு கறி வைக்கிறதுக்கு என்ன மண் சட்டி இதை வச்சிருக்கிறேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். கூட விட தேவையில்லை. இந்த கடுகை போட்டு வெடிக்க வைக்கிறதுக்கு தான் நான் அந்த எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. அந்த கடுகு போட்டு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரத்தை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு நான் பொரிச்சு வச்சிருக்கேன்ல, இந்த வெங்காயத்தையும் கருணக்கிழங்கையும் உண்டா போடுங்க. இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. பட் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இதில் வந்து 1 கப் தண்ணி இருக்குது. எல்லாத்துக்கும் 250 மில்லிலிட்டர் இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இதில் வந்து இன்னொரு 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர். ஸோ டோட்டலியாக வந்து 375 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இதில் வந்து 1ஆம் பாலம் 2ஆம் பாலம் கலந்துருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தேங்காய் பால். இப்போ இதையும் இதில் விடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி மூட தேவையில்லை. பால் விட்ட அப்புறம் மூடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதில் கொதிக்க விடுவோம். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து தேசிக்காய் இருக்குது, லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் இந்த கருணக்கிழங்கு கறி நான் செய்கிற முறை. இது செய்து முடிஞ்சது.